ஏய் ரொம்ப பேசுனேன்னா டைவர்ஸ் பண்ணிடுவேன் அப்படி ஆணும் பெண்ணும் சொல்றதாக என்கிட்ட சொல்றாங்க. நீங்க வேற சார், உள்ள இருந்து வருது வெளியே இருந்து வருதா, என்ன சொல்லிக்கிட்டீங்க நீங்க? சும்மா கோவத்துல சொன்னா அது உண்மையாயிருமா அப்படின்னு சொன்னாரு. ஆமாங்க, நீ சொல்றத உண்மை, ஒத்துக்கிட்டேன். கோவத்துல அந்த ஆளை சொல்லிருக்கலாம், எப்போடா நாய், டே பேய், டே குதிரை கழுத்து சொல்ல நான் என்ன சொன்னேன்? ஏய் ரொம்ப பேசுனேன், டைவர்ஸ் கொடுத்துரு, நான் தான் சொன்னேன். இந்த பதிவை பார்த்தவங்க, டேய் நீ மனசுல வச்சுதானே சொன்னேன்னு சொல்லி பொண்டாட்டியோ, டேய் நீ மனசுல வச்சுன்னு சொல்லி புருஷனோ சொல்லும் போது உண்மையில போதாகரமான ஒரு பூகம்பம் வெடிக்க போகுதுன்னு எனக்கு தெரியும். சுபாஷ் டிவியை பார்க்கும் நண்பர்கள் எல்லாருக்கும் நலம் வேண்டி, வளம் வேண்டி, நல்வாழ்வு அமைய வேண்டி பிரார்த்தனைகள். இப்ப என்னுடைய நண்பர், அதாவது என் கூட்ட வேலை பார்க்கறவங்க சில கேள்விகள் கேட்பாங்க. அந்த கேள்வி சமுதாயத்துக்கு பொருத்தமா இருக்கிறதுனால பதில் சொல்றேன். வார்த்தை வெல்லும் கொல்லும் சொல்லியிருக்கேன். அந்த வார்த்தை எங்க இருந்து வருதுன்னா சட்டியில இருந்து தான் வருது. சட்டி என்னது? இது இந்த மொட்டை மண்டையில இங்க மனசுல இருக்கிறத வரும். கப்புல தண்ணி இருந்தா தண்ணி வரும், டீ இருந்தா டீ வரும் இல்லையா? அதே மாதிரி வார்த்தைகள் உள்ள இருக்கிறத வெளியே வரும். நிறைய குடும்பங்கள் என்கிட்ட வந்து சொல்லும் போது, என்னங்க பேச்சுக்கு தான் சொல்றாருங்க, ஏய் ரொம்ப பேசுனேன்னா டைவர்ஸ் பண்ணிடுவேன் அப்படி ஆணும் பெண்ணும் சொல்றதாக என்கிட்ட சொல்றாங்க. அப்ப நான் இதை பண்ணி ஆலோசனை பண்ணேன். இந்த வார்த்தை எங்க இருந்து வருது? உள்ள இருந்து வருது. அப்ப உள்ள இருந்து வருதுன்னா உள்ள இருக்குது. ஏன் வருது? அப்ப இதை பத்தி நிறைய நினைச்சு பார்த்திருப்பீங்க. சாதாரண வார்த்தை பலமுள்ள வார்த்தை மாறணும்னா எத்தனை முறை சிந்திச்சால் அது பலமுள்ளதா மாறும். அதான உண்மை. பசிக்குதுன்னு நினைக்கிற என் நினைப்ப திருப்பிதுன்னு நினைக்கும் போது எப்படியாவது சாப்பிடணும்னு தோணும். அதே மாதிரி உன்னை டைவர்ஸ் பண்ணிடுவேன் ஆணோ பெண்ணை சொல்றான்னா அது எங்க இருந்து வருதுன்னா இங்க இருந்து வருது, இங்க இருந்து வருதுன்னு உண்மை அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு இதை ஒரு பதிவுல சொல்றதுக்கு முன்னால 2 குடும்பங்களுக்கு கவுன்சிலிங் பண்ணேன். அப்ப கணவன் சொல்றாரு, நீங்க வேற சார், உள்ள இருந்து வருது வெளியே இருந்து வருதா, என்ன சொல்லிக்கிட்டீங்க நீங்க? சும்மா கோவத்துல சொன்னா அது உண்மையாயிருமா அப்படின்னு சொன்னாரு. பார்த்தேன், மனைவி வெளியே போய் சொன்னேன், உட்கார வச்சேன். அப்பா கோபத்துல மனைவி என்ன சொல்லுற, கழுத குதிரை பன்னி நாயின்னு சொல்லலாம்ல, அடிச்சிருன்னு சொல்லலாம்ல, உனக்கு சேலை வாங்கி தரேன்னு சொல்லலாம்ல, நகை வாங்கி தரேன்னு சொல்லலாம்ல, ஏன் டைவர்ஸ் பண்ணுன்னு சொன்னேன்? சார் நீங்க ரொம்ப ஆழமா போறீங்க. அது ஆழமா போறது தெரிஞ்சுக்கிறது சொல்றேன். அது உள்ள சட்டியில இல்லாம கரண்டில வராதுப்பா. எங்கேயோ சிந்தனை பண்ணி வச்சிருக்கிற, ஏதோ கேட்டு இருக்கிற, யாரோ சொல்லியிருக்கிற, அடிக்கடி நீ சிந்திச்சு இவரை டைவர்ஸ் பண்ணா என்னன்ற எண்ணம் வந்ததுனால கோபம் அதிகமாகும் போது ஐ அப்படி சொல்றீங்க. அதுதான் உண்மை. ஒத்துக்கலன்னு போயா நீ கேட்டது பதில் சொல்றேன். அவன் கொஞ்சம் உட்காந்து பார்த்தேன். ஆமா சார், சட்டியில இருந்து தான் கரண்டில வருது உண்மை. உள்ள மனசுல இருந்து வந்திருக்குது. இது காரணம் நான் இதை பத்தி சிந்திச்சிருக்கேன், உண்மைதான் அப்படின்னு இவர் சொன்னாரா. அந்த பக்கம் பெண்களை கேட்டேன், கவுன்சிலுக்கு வந்தவங்கிட்ட, என்னம்மா? ஆமாங்க, நீ சொல்றத உண்மை, ஒத்துக்கிட்டேன். கோபத்துல அந்த ஆளை சொல்லிருக்கலாம், எப்போடா நாய், டே பேய், டே குதிரை கழுத்து சொல்ல நான் என்ன சொன்னேன்? ஏய் ரொம்ப பேசுனேன், டைவர்ஸ் கொடுத்துரு, நான் தான் சொன்னேன். அப்படின்னா டைவர்ஸ் வாங்கினவங்க, டைவர்ஸ் பத்தி பேசினவங்க, டைவர்ஸ் வந்து வாழ்றவங்க இதை பத்தி நிறைய சிந்திச்சிருக்கேன், படிச்சிருக்கேன், பார்த்திருக்கேன். அது காரணமா இருக்கலாங்க. உண்மைதான், மனசுல எல்லாம் வெளியில வார்த்தையில வராது அப்படின்னு சொன்ன பின்னால அவங்க சொன்னாங்க, அப்ப இது மாதிரி எந்த வார்த்தை சொன்னாலும் சார், ஆமா எந்த வார்த்தை சொன்னாலும் நான் உனக்கு கொண்டு போடுவேன்னு சொல்லி 100 தான் சொல்லும் போது கொண்டுருவேன் நான். அதான் உண்மை. வார்த்தை வந்து பலமாயிரும் அப்படின்னு சொன்ன உடனே சரிங்க இனிமேல் மாத்திக்கிறேன்னு சொல்லி அவங்க சொல்றதுக்கு முன்னால 2 பேரும் கேட்டாங்க, ஐயா இந்த பதிவை போட்ட இத்தனை நாளும் புருஷனும் பொண்டாட்டியும் ஏதோ கோபத்தில் சொல்லிவிட்டேன்னு சொல்லி சமாதானம் பண்ணி பொழுது ஓட்டாங்க. இந்த பதிவை பார்த்த உடனே என்ன சொல்லுவாங்க பாரு, மொட்டை சுபாஷ் சந்திரன் சைக்காலஜி சொல்றாரு, நீ உள்ள இல்லாம வெளியே சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லி இந்த பதிவை பார்த்தவங்க, டேய் நீ மனசுல வச்சுதானே சொன்னேன்னு சொல்லி பொண்டாட்டியோ, டேய் நீ மனசுல வச்சுன்னு சொல்லி புருஷனோ சொல்லும் போது உண்மையில போதாகரமான ஒரு பூகம்பம் வெடிக்க போகுதுன்னு எனக்கு தெரியும். என்ன பண்றது? உண்மையை சொன்னா போதகம் வெடிக்கும்ல, வெடிச்சுட்டு போட்டோம், அதுக்கு வழி சொல்றோம். இப்ப இந்த வந்தவங்களை வந்து கவுன்சிலிங் பண்ணும்போது சொல்லிட்டீங்கல்லங்க, ரிப்பேர் பண்ணுங்கப்பா. இனிமேல் இது மாதிரி வார்த்தையை சொல்ல மாட்டேன்னு சொல்லி 100 தடவை நினைங்க. சொல்லுவேன்னு சொல்லி நினைச்சது வெளியே வந்துச்சுல, சொல்ல மாட்டேன்னு நினைக்கிற வார்த்தைகளை நினைங்க ஒண்ணு. அல்லது இது மாதிரி இனிமேல் சொல்லாம இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? உங்க அணுகுமுறையை மாத்திக்கணும். அந்த மாதிரி தவறுகள் நீங்க ஒத்துக்கணும், உங்க தவறு அவங்க ஒத்துக்கணும். 2 பேரும் ஒரு நண்பன் நண்பியா இருக்கணும். மனிதன் என்னம்னா நம்ம கம்பெனிஷிப் வேணும், இல்ல வாழ முடியாது. தனித்துவ மனுஷன் வாழ்றது கிடையாது, லோன்லினஸ் இருக்க முடியாது. அதனாலதான் 70 கல்யாணம் பண்ணிக்கிறாங்க சில பேர். அதனால என்ன சொல்றேன்னா, நீங்க கணவன் மனைவி உறவில வார்த்தையை வந்து ஆலோசனை பண்ணி பேசணும். அப்படியே தவறா சொன்னா கூட அந்த தவறை மீண்டும் பண்ணாம இருக்கிறதுக்கு ரிப்பேர் முறையை பயன்படுத்தும். என்ன ரிப்பேரு? உங்களுக்கு எது தோணுதோ, ஆமா அன்னைக்கு ஏதோ சொல்லிட்டேன், ஏதோ மனசுல இருந்துச்சு, நான் மாத்திக்கிறேன், இனிமேல் நான் நிலைமை இருக்குன்னு சொல்லி அப்படியே மெல்ல 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 அந்த அம்மா குறைகளை அப்படி ஒத்துக்கிறதுனால அந்த அம்மா என்ன பண்ணி மெல்ல உங்க குறைகளை ஒத்துக்கிட்டு வாழ்க்கை நல்லா ஓடும். இதான் உண்மை. 2வது வழி, இல்லைங்க இது ஒத்து வரல, டைவர்ஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா காலில் செருப்பு கடிச்சுக்கிட்டே இருக்கு வச்சுங்களேன், உங்களுக்கு தான் நஷ்டம்.
செருப்பு மாற்ற காலை மாற்றுவீங்களா? ஈஸியாக செருப்பு மாத்துறது தான். அவள் கல்யாணம் செருப்புன்னு சொல்றீங்களா அப்படின்னு சொல்லாதீங்க. நான் என்ன சொல்ல வரேன், உதாரணத்துக்கு சொன்னேன். சட்டை வாங்குறீங்கப்பா, நீங்கள் உங்களுக்கு 42 சைஸு, நீங்கள் 38 வாங்கிட்டு போடுவீங்களா? எத்தனை நாளைக்கு போடுவீங்க? பனியனில் சட்டையும் கிடையாது, அது கஷ்டம் இல்லையா? சட்டையை மாற்றணும், உங்களை மாற்ற முடியாது, உடம்பை மாற்ற முடியாது. அதனால முடியாத பட்சம் டைவர்ஸு. ஆனால் டைவர்ஸ் பண்ண வாட் இஸ் நெக்ஸ்ட்? தனியாக இருக்க போறீங்களா? இருக்க முடியாது. இன்னும் கல்யாணம் பண்ணணுமா? பண்ணணும். அது எப்படி இருக்கும்? இதை காட்டு மோசமாக நல்லா இருக்கும், எப்படி கேரண்டி? அதனால அணுகுமுறையில வார்த்தையினுடைய விலையை தெரிஞ்சுக்கிட்டு இது மாதிரி வேஸ்டான வார்த்தைகள் சொல்லாம இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும். சொல்லி இருந்தா அதை நிவர்த்தி பண்றதுக்கான 1000 வழிகள் இருக்கு. அதை பத்தி இன்னும் தெரிஞ்சுக்கணும்னு சொன்னா எல்லாம் செய்யுங்க, பதில் சொல்லுவோம். நீங்க நல்லா வாழணும்னு இந்த ஆசை, அதுக்காக இந்த பதிவு. ஓகேங்க, வணக்கம். எல்லாமும் நீயே, எல்லோரும் நீயே. நல்ல விஷயங்களை பகிர்வது ஒரு தர்மம். பகிருங்கள். சப்ஸ்கிரிப்ஷன் பட்டனை அமுக்குங்கள்.